Bismillahirrahmanirrahim. Rabbi israh li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani. என் ரட்சகனே, என் நெஞ்சை திடப்படுத்தி விரிவாக்கி வைப்பாயாக. என் காரியங்களை எங்களுக்கு லகுவாக்கி தருவாயாக. நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்தும் விடுவாயாக. இத சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா எனர்ஜி கிளாட்ஸ் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு அழகான வார்த்தைன்னு பாருங்க, எனர்ஜி கிளாட்ஸ். இது சாதாரண இன்சிடென்ட்ஸோட அக்யூமுலேஷன் இல்ல. எப்பயோ நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நம்ம மனசுல வச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இல்ல. திஸ் இஸ் a clot of energy. நம்மளோட எனர்ஜி கிளாட் ஆகி அங்க நிக்குது நம்ம மனசுல. நம்மளோட எனர்ஜி, நம்ம சேர்த்து வைக்கிற எனர்ஜிஸ் இந்த இன்சிடென்ட்ஸை நம்ம போட்டு வைக்கிறனால இட்ஸ் கிளாட்டட் இன்சைட். ஸோ யாராவது நம்ம ஒரு பாம்ல எப்படி ஒரு சின்ன தீ வச்ச உடனே படன்னு பொரியுதோ, நம்ம மனசுல இருக்கிற அந்த விஷயங்கள், லைக் யாருனாலும், ஒரு ஃப்ரெண்டோ, ஒரு பிரதரோ, ஒரு கசினோ, ஹூஎவர் இட் இஸ், சம்வேர் சம்திங், அதை பத்தி லேசா கேட்டாலும் நம்ம படன்னு அதுவும் பொடிய ஆரம்பிச்சிடும். அப்படியே நம்ம மனசுக்குள்ள, நம்ம உடம்புக்குள்ள அந்த மாற்றங்களை அப்படி கிளம்ப ஆரம்பிச்சு. சோஃபார் நம்ம நினைச்சே இருந்திருக்க மாட்டோம். ஏன் இவ கேட்டா அப்படின்னு நமக்கு நினைப்போம். அந்த இது முடிச்ச உடனே கேட்டனாலதானே இப்படி நம்ம படபடன்னு பேசணும். பட் அந்த கேட்டனால இல்ல, அந்த கிளாட்ஸ் கிடந்தனால. ஒரு கிராமத்துல ஒரு முடிவெற்றவர், அவர்கிட்ட முடிவெட்டுறதுக்காக அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் முடிவெட்ட போறாரு. பஞ்சாயத்து தலைவர் முடிவெட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்ப இவர் நல்ல முறையில முடிவெட்டணும், இவர் அப்படி இப்படி அசைக்க சொல்லவும் முடியாது பஞ்சாயத்து தலைவர். சோ இவர் முடிவெட்டும் போது இந்த ஹேர் ட்ரெஸ்ஸர் பழக்கம் அப்படியே பேசிட்டு இருக்கிறாரு அவரோட. அவர் கேக்குறாரு, நீங்க உங்களுக்கு உங்க தம்பிக்கு நடுவுல பங்காளி சண்டை நடந்துச்சாம, அப்படியா? ஆமா, அவன் கிடக்குறான், அவனை பத்தி தெரியாதா? ஒண்ணுங்க இதுங்காம கிடந்தான், அவனை நானும் தூக்கி வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் செஞ்சேன். இன்னைக்கு படிச்சுட்டு வந்த உடனே எனக்கு பங்க பிரிச்சுதான்னு கேட்டுட்டான். அப்படியாக்கு இப்படியாக்குன்னு கூகுண்டு ஸ்டார்டட் டு போர் அவுட். ஸோ கொஞ்சம் அப்படி அது சொல்லி முடிச்சதோட இப்படி மறுபடி வெட்டிக்கிட்டே இவர் மறுபடி இப்படி பேசிட்டு இருப்பார்ல, அது கேட்டுட்டு இருக்கிறார். உங்க ஒய்ஃப் வீட்டை விட்டு போயிருச்சாம? ஆமா, அவ கிடக்குறா, அவ இப்படிதான் பண்ணுவா, இந்த மாதிரி செய்வா, நல்ல தூக்கி வீட்டுல வச்சா என்னத்துக்காக, ரொம்ப அவளுக்கு வாய் ஜாஸ்தியா போச்சு, அப்படியாக்கு இப்படியாக்குன்னு தென் அகைன் ஹி ஸ்டார்டட் டு போர். இப்படி முடிவெட்டுற வரைக்கும் இவனு இப்படி ஏதாவது ஒண்ணு இப்படி லேசா கேக்குறது, இவருக்கு அப்படி கோவம் கிளம்புறதுமா இருக்குது. ஸோ முடி வெட்டி முடிச்சாச்சு, காசை கட்ட இளம்பி போய் உட்காந்து தண்ணி குடிக்கும் போது இவருக்கு ஞாபகம் வருது, இவன் என்ன நம்மள இவ்வளவு தூரம் வச்சு ஒன்னா கேட்டு ரொம்ப இது பண்ண வச்சுட்டான், என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் இவன்? ஆமா, நீ எதுக்கு நீ முடி தானே வெட்ட வந்த உன்ட்ட, நீ ஊர் கதை உலக கதை என்கிட்ட எப்படி நீ கேட்கலாம்? சாரி எஜமான், மன்னிச்சுக்கிறங்க, உங்களை நான் இப்படி குனி அப்படி குனின்னு என்னால சொல்ல முடியாது. உங்களுக்கு நான் நல்ல முறையில முடி வெட்டனே, அப்போ அதுக்கு உங்க முடியாது எலும்பி நின்றாதே எனக்கு வெட்ட முடியும். அதுக்காக உங்களை உணர்ச்சி வசப்படுற மாதிரி இந்த கேள்விலாம் நான் கேட்டேன். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம மனசுல கிடக்குற அந்த கிளாட்ஸ்ல சின்னதா ஒரு இன்டியூஸ் பண்ணா கூட அது அப்படி நம்ம உடம்பு ஃபுல்லா அதோட ரியாக்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம இப்படி கிளம்புனோம்னா நம்மளை யார் வேணாலும் மொட்டை போட்டுட்டு போயிடலாம். நம்மளோட இமோஷன்ஸ் இப்படி கிளப்பி விட்டு நம்மளை யாரு வேணாலும் மொட்டை போட்டு போயிடலாம். ஸோ எங்களோட லைஃப் ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ல வர்ற ஆட்கள்ல மோஸ்ட் ஆஃப் தம் என்ன ஃபர்ஸ்ட் அவளோட எதுக்காக இந்த லைஃப் ஸ்கில் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னே இருக்கும்னா, அவங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்ண துரோகத்தை சொல்லி காமிப்பாங்க. எங்களால மறக்கவே முடியல. லைக் ஒரு லேடி, என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க, பிசினஸ்ல ரொம்ப டாப்ல நல்லா வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எனக்கு டெலிவரினாலையும் அம்மாக்கு உடம்பு சரியில்லாதனாலையும் ஊருக்கு வரணுமா இருந்துச்சு. அதனால அக்கௌண்ட் எல்லாத்தையுமே எங்க ஹஸ்பண்ட் அவங்களோட ஃப்ரெண்டு கையில பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போனாங்க. பட் பார்த்தா எல்லாமே அவ்வளோ மணியை அவர் எடுத்து கம்பெனியவே தான் பேர்ல மாத்திக்கிட்டாரு. நாங்க அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். இருந்தாலும் அவர் பண்ண துரோகத்தை எங்களால மன்னிக்கவே முடியல. அது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு திருப்பி ஞாபகம் வருது. அதுவும் இல்லாம நம்மளால தானே இவர் ஊருக்கு வந்தாரு, நம்ம அந்த நேரம் இவரை கூப்பிடாம சமாளிச்சிருக்கணுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு நினைப்பு வருது.
தூக்கம் வராம எத்தனையோ இரவுகள் வந்து இந்த மாதிரி போகுது. அஃப்கோர்ஸ் நான் இப்ப நல்லா இருக்கிறேன், இருந்தாலும் அந்த நினைவுகளை வந்து எங்களால திருப்பி திருப்பி அது ஞாபகம் வந்துட்டே இருக்குது. லைக் இன்னொரு லேடி வந்து நான் வந்து லவ் மேரேஜ், ஆனா பின்னாடி எங்க வந்து என்னோட மதர்லாம் என்னை ஏத்துக்கிறவே இல்லை. அப்புறம் அது மட்டும் இல்லாம அவங்க எங்களை எவ்வளவோ, நாங்க அதுக்கு மேல அந்த வீட்டுல போய் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு இருந்தோம். பட் எங்களை வந்து ரொம்ப அவங்க பேசவும் டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பிச்சு வீட்டை விட்டு வெளியேறி இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம். பட் இருந்தாலும் அந்த மதர்ல பேசின வார்த்தைகள் வந்து என்னாடி மறக்கவே முடியல. அது ரொம்ப டார்ச்சரிங்காவே இருக்குது. எவ்வளவோ விஷயங்கள் நாங்க எவ்வளவோ நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம், இருந்தாலும் அந்த பேச்சுக்கள் வந்து திருப்பி 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 மனசுல வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த நேரங்கள் அந்த பேச்சுக்கள் வரும்போது ஒரு அட்டாக் மாதிரி உடனே நான் வந்து அதை என்னோட சில்ட்ரன்ட்ட என்னை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட நான் வந்து காமிச்சிடுறேன் அப்படி இந்த மாதிரி கேட்பாங்க. சரி, இது எல்லாத்துக்கும் நம்ம ப்ரொஃபஸர் ஏதோ பதில் தான் சொல்ல போறாருன்னு பார்த்தோம்னா அவர் என்ன கேட்பாருன்னா, உங்களுக்கு பிடிக்காத படம் என்ன அப்படின்னு கேட்பாரு. The question what he asked is the question what I am asking you all. உங்களுக்கு பிடிக்காத படம் என்ன? எனக்கு இந்த படம் பிடிக்காது. இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு, இந்த கேசட்டை வாங்கி உங்களோட எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்க, இத பண்ணிட்டு வாங்க. இதுதான் உங்களுக்கு ரெமடி. எதுக்கு எது ரெமடி? என்னால மறக்கவே முடியல, மனசு கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்காத படத்தை பாருங்க, இதுதான் உங்களுக்கு ரெமடி. என்ன சொல்றீங்க நீங்க? அந்த படத்தை என்னோட ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியாம பாதியிலே தலைவலிக்குதுன்னு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன்னா, அப்ப உங்களுக்கு பிடிக்காத படத்தை பாதி படம் பார்க்கும் போதே உங்களுக்கு தலைவலி வந்துருது, உங்களால தொடர்ந்து பார்க்க முடியல. அப்போ இந்த இன்சிடென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்க திருப்பி திருப்பி மனசுல ஓட விட்டுக்கிட்டே இருக்கிறிய. ஏன் திருப்பி திருப்பி அதை ஏன் ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறிய? அப்போ ஒரு நம்மளுக்கு மென்டலி we are not connected to that film. It's a film, it's a separate story. அது பார்க்கறதுக்கு நமக்கு தலைவலி வருதுன்னா நம்மளுக்கு மென்டலி கனெக்டட் அந்த ஒரு இன்சிடென்ட்டை நீங்க திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அது உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்தேன் அதை நீங்க யாராவது நினைச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாரு. சோ எப்படி உங்களுக்கு இந்த படத்தை திருப்பி பார்க்காமனா அது பிடிக்கல அப்படின்னு தலைவலி வருது அப்படின்னு நீங்க ஆஃப் பண்றீங்களோ, அது மாதிரி நீங்க வந்து இந்த விஷயங்களை திருப்பி திருப்பி உங்க மனசுல போடாம நிப்பாட்டுனே. நம்ம அந்த மாதிரி மனசுல போடும்போது உங்களோட பர்டன்ஸ் வந்து குறையுதா? ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், எப்படி அப்படி நாங்களாவா நினைக்கிறோம், திருப்பி மனசுல வருதுங்கிறதுன்னு ப்ராப்ளமே. நிறைய முறை பண்ணிருப்போம். யாராவது வீட்டுல நம்ம ஒன்னா புழங்கிட்டு இருக்கிற ஆட்கள், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சிஸ்டர், பிரதர், ஹூவர் இட் இஸ், நம்ம அந்த மாதிரி இருக்கிற ஆட்களே ஏதாவது முன்ன பின்ன பண்ணிட்டா சாரி கேட்கற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாரி கேட்கற வரைக்கும் ஒண்ணு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருப்போம், அல்லது சம் கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் வந்து அவளுக்கு கொடுப்போம். they have to realize it and tell us sorry அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி சாரி சொன்னாதான் நம்ம மனசு ஆறேன் அப்படின்னு நினைப்போம். ஒரு கேமல் மேல என்ன செய்வாங்க, நிறைய மூட்டையை தூக்கி வைப்பாங்க. அந்த கேமல் என்ன செய்யும், நம்ம மேல நிறைய மூட்டை வச்சிருக்காங்க அப்படின்னு என்ன செய்யும், இட்ஸ் a habit of camel. என்ன செய்யும், அந்த கேமல் வந்து எலம்பாது, அப்படியே மண்டி விட்டு அப்படியே இருந்துக்கு. நீ எடு அப்பதான் எலம்புங்கிற மாதிரி வம்பு பிடிச்சிக்கிட்டு என் மேல இவ்வளவு பர்டன்ஸ், அதாவது கனெக்டட் டு அஸ், நம்ம மேல யாராவது ஒரு பர்டனை ஏற்படுத்தினா நம்ம என்ன செய்யறோம், until you say sorry to us, நாங்க இந்த மாதிரி இந்த இடத்த விட்டு எலம்ப மாட்டோம், இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ண மாட்டோம், சம்திங் எல்ஸ். அது மாதிரி இந்த கேமல் வந்து என்ன செய்யும், இவ்வளவு பொதியை தூக்கி எங்க மேல ஏற்றி வச்சுட்டில அப்படின்னு எலம்பவே எலம்பாது. இப்ப இந்த கேமல் மேன் என்ன செய்வான், ஒண்ணுமே இல்லாத ஒரு காலி ஒரு எம்டி ஒரு பேக்க மேலேருந்து இப்படி கேமலுக்கு தெரியற மாதிரி கீழே விடும். அந்த கேமல் நினைச்சுக்குவேன் மேல ஏத்தி வச்ச பொதிதான் கீழே விழுந்துருச்சாக்குன்னு நினைச்சு, அப்படி நினைச்சிட்டு இந்த கேமல் எலும்பி போக ஆரம்பிச்சுது. அதாவது அதோட உண்மையான பாரம் வந்து இறங்கல. கேமல் வந்து ஐசைட்ல நம்ம மென்டலி இந்த பாரம் இறங்கிருச்சுன்னு நினைச்சிடும். சோ நம்ம என்ன செய்யறோம், அந்த உண்மையான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணல. சாரி கேட்ட உடனேவே ஓகே நம்ம உடனே நம்ம நினைச்சுக்கிறோம். சோ இந்த மாதிரி கேமல்ல பொதிய எடுக்கிற மாதிரி நம்மள சாரி சொன்னாதான் செய்வன் நம்ம உட்காந்து முரண்டு பிடிச்சிட்டு இருக்க போறோமா, அல்லது அல்லாட்ட வந்து யா அல்லாஹ் இந்த பாரத்தை இறக்கக்கூடியது உன்னோட பொறுப்புன்னு முறையிட போறோமா?
அல்லது இந்த பாரத்தை நான் சுமக்க தான் வேணும்னு இருந்தா இதை சுமக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி அந்த சக்தியை தான் நம்ம கேட்க போறோமா? அப்படித்தான் கேளுங்கன்னு ஆண்டவன் சொல்றான். என்னட்ட வந்து முறையிடுங்க, என்னட்ட கேளுங்க, என்னட்ட ஒப்படைங்க. ஐ ஹவ் பவர் ஓவர் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்றான் ஆண்டவன். ஜூஸை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க எவ்வளவு கன்னிங்கானவங்க, எவ்வளவு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த ஜூஸ் நாங்க பயான் பண்ணும்போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணும்போதே எல்லாரும் அப்பெல்லாம் வந்து எல்லாரும் முஸ்லிம்ஸ் நான் முஸ்லிம்ஸ் எல்லாருமே பயானுக்கு வருவாங்க. ஸோ இந்த ஜூஸும் வந்து இருப்பாங்க. இருக்கும்போது நம்ம இப்போ இந்த நான் ஒரு பேச்சு நான் கேட்குற திருப்பி கேட்கணும்னா என்ன சொல்லுவியா, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்போம். ஸோ இவங்க வந்து ராயினா அப்படின்னு கூப்பிடுவாங்க. மீன்ஸ் எக்ஸ்கியூஸ் மீ, லைக் லிசன் டு மீ, அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. இந்த ஜூஸ் அரபிக் லாங்குவேஜ்ல ராயினாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, ஈவில் ஒன். இவங்களுக்கு பெரிய கொண்டாட்டம் ஜூஸுக்கு. ராயினான்னு கூப்பிட்ட உடனே ராயினா அப்படிம்பாங்க இவங்க. ஈவில் ஒன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு சஃப்லான் உடனே அல்லாஹ்ட்டேந்து ஆயத்து இறங்குது. இது வரைக்கும் பக்ரா சூராவுல ஹாஃப்க்கு மேல அல்லாஹ் வந்துகிட்டு பனி இஸ்ராயலை பத்தி சொல்லி காமிச்சிட்டு வர்றான். அப்போ ஃபுல்லா எப்படி செய்யறான், குல் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஹாஃப்க்கு மேல அப்புறம் யா அய்யுஹல்லதீன ஆமனூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து விசுவாசிகளே, ஓ தோஸ் ஹூ பிலீவர்ஸ் அப்படின்னு நேரா நம்மள்ட்ட பேசுறான். கேளுங்க நான் சொல்ல போறத. ஜூஸ் வந்து ராயினா நீங்க சொல்றத ராயினா ஈவில் ஒன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றான், அந்த ஜூஸை நீங்க போய் இப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்றானா, அதான் செய்யல. போக்கஸ வந்து நெகட்டிவிட்டில வைக்கல. இந்த ஜூஸ் நம்ம சில பேர் நம்மள்ட்ட வந்து ஏதாவது சொல்ல ஆரம்பிச்ச உடனே அதெல்லாம் பத்தி விடுமா, உங்களுக்கு தெரியாது, இது மட்டுமா தப்பு செஞ்சா நீங்க நினைக்கிறிய, அன்னைக்கு வந்து அதை செஞ்சா இன்னொரு நாள் வந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிட்டா, இல்ல அது தெரியாம இல்ல 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 நீங்க இதை கேளுங்க, அன்னைக்கு வந்து ஒரு மாசம் முன்னாடி இந்த மாதிரி பண்ணா. we want to focus எவ்வளவு பேட் பர்சன், என்னோட எனிமி whom I want to focus as an enemy, எவ்வளவு பேட் பர்சன் காமிக்கிறதுக்காக நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் அப்படியே எடுத்து பேசுவோம். ஹாஃப் ஆஃப் த இதுல வந்து பனி இஸ்ராயல் யாருன்னு சொல்லிட்டு இந்த ஜூஸை பத்தி பேசும்போதுமே இந்த இடத்துல அவங்கள என்ன செய்யணும்னு சொல்லல. நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க கவனத்தை பேசும்போது போக்கஸ் பண்ணி இந்த ராயினா எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற வார்த்தை சொல்லாத அளவுக்கு நீங்க பாத்துக்கணும். டோன்ட் கிவ் them a chance. they are like this, but why do you need to give a chance? அடுத்தது அப்படியே நீங்க சொல்றா இருந்தா உங்களுக்குனா அந்த இதுக்கு ஜூஸ் அரபிக் லாங்குவேஜ் வேற இது இல்ல, இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டே இந்த ஆளுக்கு இப்படிலாம் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ற எல்லாத்தையுமே என்னட்ட ஒப்படைச்சிருங்க, நான் பாத்துக்கிறேன். ஓஃபு ஒஸ்ஃபஹு, நீங்க மன்னிச்சிருங்க. pardon them. ஒஸ்ஃபஹு, overlook it, let it go. அதாவது இந்த லெட் இட் கோவை எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஆண்டவன் இதை கனெக்ட் பண்றான்டா, ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு திருப்புற மாதிரி. ஒரு பேஜை விட்டு அடுத்த பேஜுக்கு நம்ம திருப்பினோம்டா இந்த பேஜ்ல இருக்கிறது ஏதாவது நமக்கு தெரியுமா, இந்த மாதிரி இந்த விஷயத்தை நீங்க ஓவர்லுக் பண்ணிட்டு வாங்க. லெட் இட் கோ, லெட் இட் கோ, இக்னோர் இட், ஐ வில் டேக் கேர் ஆஃப் இட், என்னட்ட விட்டுருங்க. சொல்லிட்டே இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், நான் என்னட்ட எல்லா பவரும் என்னட்ட இருக்குது. மீன்ஸ் வாட், அந்த எனிமியை அந்த செட் பர்சன் அந்த ஆப்போனன்ட்டை ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இல்லாம இருக்கணும். அதுல போய் நீங்க கையை மாட்டிக்கிறாதீங்க. உள்ள விட்டா கையை வெளியே எடுக்க முடியாது, பாத்திரம் வந்து அவ்வளவு நேரவா இருக்குது. அதுல நீங்க போய் கையை விட்டு உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணாதீங்க, உங்க நேரத்தை வீண் பண்ணாதீங்க. என்னட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா என்னட்ட எல்லா சக்தியும் இருக்குது. I have a power over everything which you may not have. So give it to me. நீங்க போய் தொழுவுங்க, போய் அஸ்ஸலாத்த வஸ்ஸகாத் ஜகாத் கொடுங்க, உங்க வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். நம்மள்ட்ட வீட்டுல நம்ம அம்மா உட்காந்துக்கிட்ட பிள்ளைய என்கிட்ட விட்டு போமா, நான் சமைச்சு வச்சிடறேன், நீ பயானுக்கு போமா அப்படின்னா எப்படி ஓடி வந்துருவோம். அப்ப அல்லாஹ் உண்மையிலே he has a power over everything. அவன் சொல்றான் என்னட்ட ஒப்படைங்க, நான் பாத்துக்கிறேன். ஒப்படைச்சாலா இல்லையா? யாக்கூப் நபி என்ன செஞ்சா? யாக்கூப் நபிட்ட வந்து யூசுப் நபி சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவன் பிரதர்ஸோட போகும்போது எப்படியாவது இந்த யூசுப் நபியை நம்ம கெட் ரைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள தூக்கி கிணத்துல போட்டுட்டு வந்து சொல்றாங்க. என்ன சொன்னாங்க அவங்க? சப்ரன் ஜமீல்,
அழகான நான் பொறுமையவே நல்லா தெரியுது. நீங்க சொல்றது உண்மை இல்ல, நீங்க சொன்ன மாதிரி நடக்கல. பட் நான் இந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? கனெக்டட் டு அவர் லைஃப். நம்மகிட்ட வந்து எத்தனையோ அவதூறுகள், நம்மளால சொல்ல முடியல. இப்படிதான் நடந்துச்சுன்னு நம்மளால எத்தி வைக்க முடியல. யாருல நீ தான் எத்தி வை, ஒன்னுட்டே நான் இதை ஒப்படைக்கிறேன். What they are saying, what they are seeing in me is not true at all. But நான் எப்படி இதை சொல்லி காமிப்பேன்? எப்படி நான் இதை போய் எத்தி வைப்பேன்? I leave it Allah. நான் அல்லாட்டே முறையிடுறேன் சொல்றா யாக்கூப் நபி. நான் இந்த இடத்துல அழகான பொறுமையை நான் கடைபிடிக்கிறேன். நான் அல்லாட்ட ஒப்படைக்கிறேன். என்ன நடந்துச்சு? அந்த யூசுப் நபி நிக்கிறா ஜஹண்டு அழகு ஜோதியா நின்றுட்டு இருக்கிறா. அவளோட பிரதர்ஸ் வந்து எல்லாரும் கூணி குறுகி நின்று, நாங்க உங்களை இப்படிலாம் கொடுமை செஞ்சோம், ஆனா அல்லாஹ் உங்களை மேன்மையாக்கிட்டான். எங்க எல்லாரையும் விட உங்களை அல்லாஹ் மேன்மையாக்கி வச்சிருக்கிறான். உங்கள்ட்ட நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், எங்களை மன்னிங்க அப்படின்னு கேட்கிறா. யூசுப் நபி என்ன சொல்றா? உடனே நான் ஒண்ணுமே உங்களை தவறா எடுக்கல, இன்றளவில் நான் உங்களை மன்னிச்சுட்டேன். ஆனா அல்லாஹ் உங்களை மன்னிக்க, ஆனா அல்லாஹ் கருணையால உங்களை மன்னிப்பான். ஆஷா நாயக்கு என்ன நடந்துச்சு? அவதூற சொன்னாங்க. எல்லாரும் வந்து கேட்டாங்க, என்ன சொன்னாங்க? யாக்கூப் நபி சொன்ன மாதிரியே நான் சொல்றேன், அப்படியே சொல்லி காமிக்கிறா. யாக்கூப் நபி இந்த இடத்துல என்ன சொன்னாலும் நான் வந்து செஞ்சேன்னு சொல்லிட்டு இருந்தா நான் இங்க எதுவுமே எனக்கு கிடைக்காது. நான் உங்கள்ட்ட போய் உட்கார்ந்து வீணா தர்க்கம் செஞ்சுட்டு வாதிட்டு இருக்க நான் மாட்டேன். நான் செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா சொல்றாங்க, நான் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து யாக்கூப் நபி சொன்ன மாதிரியே நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. அல்லாட்டே நான் வந்து பொறுமையா அல்லாட்டே இதை முறையிடுறேன். உடனே என்ன நடந்துச்சு? உடனே அல்லாட்டே இந்த ஆயத்து இறங்குச்சு. ஸோ நம்ம முறையிட வேண்டியது அல்லாட்ட தான். சில விஷயங்கள் உடனே கேட்கும், சில விஷயங்கள் ரொம்ப நாளாகும். ஆனா அல்லாஹ் வந்து அல்லாட்ட கேட்கிற துவாவாகட்டும், நம்ம அநியாயத்துக்காக கேட்கிற விஷயங்களாகட்டும், வாட் எவர் இட் இஸ், அல்லாஹ் ஹஸ் அ ரிப்ளை ஃபார் தட். 3 விதமா மட்டும்தான் அல்லாஹ் சொல்றானா. ஒண்ணு, நம்ம எதை கேட்டாலும் ஓகே இந்த கிடைச்சிருச்சு, அல்லது இட்ஸ் ஓகே பட் நாட் நவ், நீ கேட்டதுவா அங்கீகரிக்கப்பட்டுருச்சு ஆனா இப்ப இல்ல. தேர்ட் ஒன் இஸ் ஐ ஹாவ் அ பெட்டர் ஆப்ஷன் ஃபார் யூ. இதை கேக்குறிய, இதை விட சேர்ந்ததை உனக்கு நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், பொறுமையாயிரு. I have a better option for you. So only 3 things. First is கேட்டதோட அல்ஹம்துலில்லாஹ், okay, approved. The second one is it's approved but not now. இதை விட பெட்டர் டைம் இருக்குது. நம்ம இங்கேருந்து இங்க போறது கார் கேட்டிருப்போம், இல்லாட்டாலும் நடந்து நம்மளோட போக முடிஞ்சிருக்கேன். நடந்தே போக முடியாத தூரத்துக்கு கார் கிடைக்குமே நம்ம கேட்ட காரு. That is the thing. And the third one is நீ காரை கேக்குறிய, உனக்கு இதை விட சேர்ந்ததை நான் வச்சிருக்கிறேன், அந்த பர்சனையும் உன் வீடு தேடி வர வைக்கிறேன். I have something better than this for you. இந்த 3 விதமா மட்டும்தான் அல்லாஹ் பதில் சொல்றான்.